கோவை குறிச்சி பகுதியில் உள்ள அருள் கார்டன் குடியிருப்போர் சங்கம் சார்பில் தமிழர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக கோவை தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி ரங்கநாதன், பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் முகமது ரஃபீக், ஒருங்கிணைப்பாளர் MM ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியிருப்பு மைதானத்தில் ரீமா ரோஸ் மார்டின் பெயரில் மேடை திறப்பு விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் நடைபெற்றன. குழந்தைகள் பெரியோர்களுக்கு கயிறிழுத்தல், உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் அருள் கார்டன் சங்க தலைவர் கார்த்திகேயன், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஜார்ஜ், அமைப்பாளர் சஞ்சய் காந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கலை முன்னிட்டு குடியிருப்பில் உள்ள அனைவரும் ஜாதி மத பேதமின்றி வேட்டி சேலை அணிந்து சமத்துவ பொங்கல் வைத்தது குறிப்பிடத்தக்கது. எல்லாம் நமக்காக தான் பண்றாங்க. கை தட்டல் மட்டும் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த தமிழர் திருநாள் ரொம்ப சீரும் சிறப்புமாக இந்த அருள் கார்டனில் ஏற்பாடு செஞ்சதுக்கு எனக்கு மிகவும் அவங்களுக்கு இந்த அருள் கார்டன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதோடு இல்லாமல் இன்றைக்கி இவங்க சிறப்பாக இவங்க எல்லோரும் ஒன்று கூடி எல்லாருமே ஜாதி மதம் இல்லாமல் சமத்துவ பொங்கல் வச்சு இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக இன்றைக்கி ஒரு மேடை ஒன்று ரெடி பண்ணி கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக இதுக்காக அவங்க எவ்வளையோ பணிகளை அவங்களோட இதெல்லாம் விட்டுட்டு இது சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்குறாங்க. எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணி எல்லோரும் அழைச்சி ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த அருள் கார்டன் இது ஒரு பெரிய இன்னும் ஒரு மண்டபமாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் உங்களோட எந்த பணிகளாக இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். குழந்தைகள் எல்லாம் கலை நிகழ்ச்சி காலையிலேருந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கும்மி அடித்து நடனம் ஆடி நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறையா பணிகளை நல்ல மாதிரியே செய்யணும். நானும் என்னோட ஒத்துழைப்புகள் நிறைய தரேன்னு சொல்லிக்கிறேன். இதன் மூலமாக தெரியப்படுத்திக்கிறேன். இந்த அருள் கார்டன் என்பது அந்த எங்களுடைய பல்சமய நல்ல ஒரு ஒருங்கிணைப்பாளர் MM ராமசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அருள் கார்டன் என்று லேஅவுட் அமுத்தியிருக்கிறார். இன்னைக்கு இந்த சுந்தராபுரத்தில் இந்த அருள் கார்டனை பார்க்கும்போது ஏதோ நீங்கள் போர்டுலையும் கூட போட்டிருந்தாங்க பாரத விலாஸ் அப்படி சொல்லிட்டு. அதனால் ஒரு சமூகத்துவத்தை, சகோதரத்துவத்தை, ஒரு நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இன்று இந்த அருள் கார்டன் இருக்குது. அதுக்காக ராமசாமி அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி தெற்கு மண்டல சேர்மேன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தமிழக முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் சமத்துவ பொங்கலை அனைத்து ஜாதி மதத்தினருடன் இணைந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் நேற்று பேரூர் அடிகளார் மடத்தில் கொண்டாடினோம். இங்கே நடப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அருள் கார்டனுக்கு ராமசாமி இன்னும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, கோவை மாநகராட்சி ஒத்துழைப்பு கொடுக்கும், அதே மாதிரி இந்த தனலட்சுமி மேடம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி எல்லா பகுதியிலேயே சமத்துவ பொங்கல் கொண்டாடணுன்னு தான் மாண்புமிகு முதலமைச்சர் விருப்பம். அதை முதலாக ஒரு அருள் கார்டன் கோயம்புத்தூரில் செஞ்சுருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் கிடைத்த வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று பொங்கல் திருவிழா இன்றைக்கி அருள் கார்டன் சார்பில் மிக சிறப்பான முறையில் ஒரு சமத்துவ பொங்கலாகவும் ஒரு பாரத விலாசுங்கிற ஒரு இதில் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். இந்த விழாவுக்கு சிறப்பிக்கும் விதத்தில் நம்ம மண்டல தலைவர் தனலட்சுமி அக்கா அவங்களோட சீஃப் கெஸ்ட்டாகவும், அப்புறம் நம்மளோட இதோட அருள் கார்டனோட ஃபவுண்டர், இதோட உருவாக்குதலான அண்ணன் MMRம், அப்புறம் அதுக்கான உறுதுணையாக இருக்கிற ரஃபிபாய் அவர்களும் இந்த விழாவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த விழாவை எங்களுக்கு வழி நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறையா கல்ச்சர் எல்லா இடத்துலையுமே பொங்கலுங்கிற ஒரு விஷயமே அழிஞ்சிட்டு வருது. ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா எல்லாருமே இப்போ
சிட்டி கல்ச்சருக்கு வராங்க. அதை மாற்றணும். எல்லாருமே எகெயின் வந்துட்டு ஒரு கிராம கல்ச்சரில் நம்ம அந்த பொங்கல் விழாவை மறக்கக்கூடாது, நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போகணுங்கிற ஒரே விஷயத்துக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் விழாவோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரிவிக்கிற விதமாகவும் நாங்கள் இந்த விழாவை நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அருள் கார்டனில் எல்லா விதமான ரிலீஜன் பீப்புள், எல்லா விதமான மதத்துக்காரங்களும் இங்கே இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து கூட்டாக இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2 மாதமாக இது ஒரு முயற்சி எடுத்து இந்த விழாவை சிறப்பாக வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு வந்துட்டு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளோட வந்துட்டு சீஃப் கெஸ்ட் அவர்களை வந்துட்டு ஒன்ஸ் அகைன் எம்எம்ஆர் அண்ணனுக்கும் ரஃபி பாயாருக்கும் வந்துட்டு மண்டல தலைவர் அக்கா வந்துட்டு அவங்களோட அண்ணன் ரங்கநாதன் அண்ணா இருக்கட்டும், இங்கே உட்காந்துருக்க வந்துட்டு அருள் கார்டன் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். இனியும் மேலும் வந்துட்டு இந்த அருள் கார்டன்கிற ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாரும் இதை வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணுங்கிற இந்த மெசேஜ் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது இந்த குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76 குடும்பம் இருக்காங்க. இந்த 76 குடும்பமும் சேர்ந்து தான் இந்த பொங்கல் விழாவை நாங்கள் வந்துட்டு நடத்திட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்த நிறைய சைட்ஸ் வந்துட்டு புதுசாக அருள் கார்டனில் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து கேதர் பண்ணி எல்லா விதமான ரிலீஜன், எங்களுக்கு வந்து ரிலீஜன் மதம் பாகுபாடு கிடையாது. எல்லா மக்களும் எங்களோட பொறுத்தவரையும் எங்கள் ஃபேமிலிக்கு வந்தாங்க, பாரத விலாஸ்குள்ளே வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மூலிமா தான் நாங்கள் பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.